Excuse me, sir. I'm sorry, sir. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. I'm extremely sorry, sir. It's okay. நானும் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். I'm sorry. Please. யாச்சா நீங்க இந்த ஆஸ்பத்திரி கட்டின முதலாளி, அவங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குற டாக்டர், நாங்கெல்லாம் லேபர். போடின்னா போயிட போறா, அவட்ட போய் எதுக்கு சாரி பூரி நிக்கிட்டு இருக்கீங்க? விவரம் இல்ல. என்ன சார்? சார் நல்லா இருக்கு சார். நிஜமா? நெசம்மா? ஏன் சார் அண்ணி படத்தை செவத்துல மாட்டி வச்சிருக்கீங்க? சிகரெட் பிடிக்கிறியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சார். அவளை எங்க மட்டும் இல்லையா, என் மனசுக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கேன். என்னங்க சார், ஒரு மனுஷன் எதை வேணாலும் மறைக்கலாம் புதைக்கலாம், ஆனா காதலை மட்டும் மனசுல போட்டு மறைக்கவும் கூடாது புதைக்கவும் கூடாது. என்ன நான் சொல்றது கரெக்டியா? எல்லார்கிட்டயும் எல்லா விஷயங்களும் பேச முடியுது, ஆனா பிரியா கிட்ட மட்டும் என் காதல சொல்ல பயமா இருக்கியா? டேய், நீ பயந்துகிட்டே இருந்தா தானடா என் பையன் அறியும். ஹரிச்சந்திரு ஓபன் பண்றா புதுசா ஒரு அக்கவுண்ட். டாக்டர், பிரியா வரலீங்களா? ஏன் பிரியா ஊசிக்கு பதிலா வேற ஏதாவது போறாளா? இல்ல, தினமும் அவங்க தான் போடுவாங்க, அதான் கேட்டேன். அவன் இன்னைக்கு ஹாஃப். திரும்ப நீ எப்படி கொத்த பாரு. அண்ணே, என்னடா? வாங்கண்ணே. சும்மா எல்லாம் வர முடியாது. அண்ணே, நம்ம 2 பேரும் இன்னைக்கு லீவ் போடுறோம். நம்ம 2 பேரும் லீவ் போடுறோமா? டேய், நான் அந்த ஹாஸ்பிடல்ல கம்பவுண்டர், நான் லீவ் போடலாம். நீ நோயாளி, நீ எப்படா லீவ் போட முடியும்? நாங்க என்ன வர்ற நோயாளியை பூரா வேலைக்கு சேர்த்து மாச சம்பளம் கொடுத்தா பெட்ல படுக்க வச்சிருக்கான் லீவ் போடுறதுக்கு? காரணத்தமா பச்சிக்கிட்டு இருக்கா. அட போங்கண்ணே, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்கண்ணே. லீவ் போட்டாச்சு. என்னடி ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், எனக்கு திடீர்னு போட்டுருக்க? வர வர அந்த கிராக்கோட டார்ச்சர் தாங்க முடியல. யாரு? வெங்கடாஜலபதி? ஆமாண்டி, வா எங்கயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். வாவ், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 1000. ஆளுக்கு 1000மா? 1000லாம் வேணானே, ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் இருந்தா போதும். ஓகே. டேய், எது டேயா? ஒண்ணு இல்லடா, அவன சொன்னேன். உன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் லீவ் போட்டு வெளியில வந்தேன். ஏன்டா இப்படி பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ற? அண்ணே, எங்க சுத்தனால ஆப்பனூர் ஹாஸ்பிடல் இருக்கணும்டா. ஓகேண்ணே. சட்டம்பா, கால தானே எடுத்துறேன் அந்திட்டா. ஏய், எட்டி போட்டு வாங்கடா. அண்ணா, உங்க மேல என்கவுண்டர் போட்டுக்கறாங்க, ஒரே ஃபீலிங் ஆகுது. என்ன பண்ணலாங்கடா? கொஞ்ச நாளைக்கு எங்க தலைமறை வாயிலானா? என்னடா? ஆமாண்ணா. இந்த சிங்கத்தியே காட்டுக்குள்ள தலைமறைவா இருக்க சொல்றியா நீ? எங்கடா அவளுங்க? எங்க அவளுங்க? ஏண்டா வேகாத வெயில்ல என் உசுர வாங்குற? தூக்கி ஓட்டுங்கண்ணே, தெரியும். வெண்ண திங்கிற நீ விரல சூப்பரா நானா? பேசுன பேத்து புடியும் பெத்தாமா. இங்கிட்டு தான் போயிருப்பாளுங்க. இந்த சிங்கம் எப்பயும் தலை நிமிர்ந்து தானே நிக்கணும். நம்ம எதுக்கு மறைஞ்சு வாழணும்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாண்ணா? என்னது? நெஞ்சு வலிக்கு சொல்லி ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிரலாம். நல்லா இருக்குதா? ஐயோ, மண்டியில புகை வருதுண்ணே. உச்சி வெல்ல 1 மணி நேரம் வெறுந்தலையோட சுத்தணும்னா புகை வராம என்னடா பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தீ கூட பிடிக்கும். இந்த பார், இதுக்கு மேல என்னால முடியாது. 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடல்ல இருந்து ஆகணும். ரைட்ண்ணே. மறுபடியும் ரைட்டா? போங்கடா. அண்ணா, வண்டி வருதுண்ணா. ஓரமா போலாம்ண்ணா. ஏய், இந்த ஏரியால என்ன இஷ்டு போற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குது? நான் முடியாதடா சொன்னேன். மறுபடியும் என்ன ரைட்ல திரும்ப சொன்ன? நான் ஓகே ரைட் ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு சொன்னேன். அத நீங்க தப்பா புரிஞ்சிட்டு ஒரு ஆளே அடிச்சு காலி பண்ணிட்டீங்களே. எது காலி ஆயிட்டானா? காலியாவல, காலு மட்டும் தான் செதஞ்சு சின்ன பின்னமான மாதிரி தெரியுது. அண்ணே அண்ணே அண்ணே, கிட்ட போய் பாத்துட்டு போண்ணே. பேசாதீங்கடா, தூங்குடா, அடிச்சிட்டீங்க. டேய், என்னடா இது? படிச்சிருக்கீங்கல்ல, அப்படியே படிங்க. போடா கிராக். ஹாஸ்பிடல் கூட பாக்குறது கிடையாது, அங்கங்க பார்த்த. வாடா. டேய், உங்க அக்காவோ அம்மாவோ நடந்து போகும்போது பின்னாடி தட்டுவேடா நீ? No sisters, no mother, no sentiment.
ஏய் நீ என் பின்னாடி தட்டுறியே, நான் உன் முன்னாடி தட்டினா என்ன ஆகும்? செத்துருவ. ஏய் மரியாதையா நான் சொல்றது கேளு, இல்ல 7 வருஷம் ஈவ்டீசிங்ல உள்ள அனுப்பிச்சிருவேன். மாட்டணும்டா. சார் எஸ், உங்களை பார்க்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டா உள்ள வரமாட்டேங்கிறாங்க. சரி நீங்க போங்க. என்னப்பா வெளியே நின்னுட்டு உள்ள வாங்கப்பா. டாக்டர் ரொம்ப நன்றிங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பணமே வாங்காம என் பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணீங்க. நீங்க பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணுங்க. வரங்கய்யா. அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஆளை காணா, அதுல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டானா. என்னம்மா உள்ள வராம வெளியே நிக்கிறீங்க? எப்போ வந்தீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேக்குறானா இல்ல எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறானா? அப்பா என்னப்பா என்னமோ ஒரு மாதிரி பேசுறீங்க. என்னடா படிப்பு முடிஞ்சவன கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னோம். வேண்டாம், சொந்தமா ஆஸ்பத்திரி கட்டணும், சிட்டில பெரிய டாக்டர் பேர் வாங்கணும்னு சொன்னேன். இப்பதான் எல்லா பேரையும் வாங்கிட்டல. எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? சும்மா கல்யாணம்னா எப்படி பண்ணுவாரு அவர் மனசுல? தம்பி நீ என்னமோ சொல்ல வந்தீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இப்படி வர்றவு போறவங்களாம் பிரியா வைத்தியம் பண்ணா நாளைக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அதுக்கு தம்புடி வேணா? ஐயோ அது இல்லப்பா, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தியா, அது என்ன? அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? அவ ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு லூசு ஏதாவது உளறிட்டே இருப்பான். டேய் போடா, நீங்க வாங்கப்பா. யார் நாலூசா? இலை உங்ககிட்ட வாங்குற காசை வச்சு அதுல ஒரு வீடை கட்டி உங்க எல்லாரையும் கிரக பிரசவம் கூப்பிட்டு வெறும் சந்தனம் மட்டும் கொடுக்கல. அரிச்சந்திரு போடுறா பிளான, கூப்பிடுறா இன்ஜினியர. ஏண்டி அந்த கிராக் லவ்னு அலையறானே, பேசாம மனசுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே? யாரு அந்த வெங்கடாஜலபதியா? பேரெல்லாம் மனசுல பதிஞ்சிருச்சு போல. அவன் தான் கிராக்குனா நீ கூட வா. நீ தாண்டி அவனை கிராக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு என்னமோ அவனை சீரியஸா லவ் பண்றான்னு தோணுது. சீரியஸ்னா போய் ஐசியூல அட்மிட் ஆக சொல்லு. கண்டிப்பா ஒரு நாள் ஐசியூல அட்மிட் ஆகத்தான் போறான். ஹலோ, ஏய் நீ எப்படா இந்த நேரத்துல இங்க வந்த? 50 ரூபா கொடுத்தா அண்ணன் ஹரிச்சந்திரு அமெரிக்காக்கே வழிகாட்டுவாரு, ஹாஸ்டலுக்கா வழிகாட்ட மாட்டாரு. ஏங்க நாட்டுல பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நட்டனொரு ராத்திரியில என்னை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னா, பிரியா நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? ஏங்க இவ்வளவு நேரம் என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏய் அவன் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டான். இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது, நான் வரேன். ஏய் நில்லுடி, எங்க போற? என்ன நடக்க போகுதோ? உள்ள வந்துற போறான். ஏய் தேங்க் யூ சிஸ்டர். ஹலோ, டேய் மரியாதையா வெளியில போய்டு, இல்லனா சத்தம் போட்டு ஓடன கூப்பிடுவேன். நீ வாடனை கூப்பிடுவியோ மாடனை கூப்பிடுவியோ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டினா ஐயா போயிட்டே இருப்பேன். டேய் கத்திடுவேண்டா. டேய் கத்தறோல இருந்தா நான் உள்ள வந்தோனே கத்திருப்படி, கத்துவேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு அது உன் கண்ணு சொல்லிருச்சு, ஆனா உதடு சொல்ல மாட்டேங்குது. இப்ப நான் சொல்ல வைக்கிறேன். வேண்டாம்டா கிட்ட வராதே, வேண்டாம்டா கிட்ட வராதே ப்ளீஸ். வேண்டாம்டா கிட்ட வராதே, வேண்டாம்டா வேண்டாம்டா கிட்ட வராதே, வேண்டாம் கிட்ட வராதே ப்ளீஸ். வேண்டாம்டா கிட்ட வராதே, கிட்ட வராதே. டேய் நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன லவ் பண்ணவே மாட்டே. கல்யாணம் பண்றது தாண்டி உன்னை லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். காலையில 5:30 மணிக்கு முகூர்த்தம். அதுக்குள்ள இவகிட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேசுறீங்கடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூட எல்லாம் பேச மாட்டாடி, நம்மள எல்லாம் மறந்து போறப்பாரு. என்ன மச்சான் பொண்ணுகிட்ட கடலை ஏதாவது போட்டியா? ஒன்னும் போடலடா. ஒன்னும் போடலையா?
என்னடா 3 மணி நேரமா கூடவே இருந்திருக்க போடலங்கிற யூத் ஜெனரேஷனே கேவலப்பட்டுட்ட மச்சானே. முகூர்த்துக்கு முன்னாடி பூஜை கொடுத்து எதுக்கு நிக்க வைக்காங்க தெரியுமில்ல? 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் தான். வேஸ்ட் பண்ணிடா மச்சான். போடுறான். வெரி குட். போட 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 போட. ஹலோ ஹலோ, போன பொண்ணுகிட்ட கொடுங்க. நானும் பொண்ணு தாங்க பேசுறேன். கல்யாண பொண்ணுகிட்ட கொடுங்க. கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். ஹலோ, நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு பேசுறேன். டேய், வந்த இடத்துல வலை விரிக்காதடா. உன் பொண்டாட்டிட்ட போட்டு கொடுத்துருவேன். மாப்பிள்ளை கிட்ட போன குடுறா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்தடா. பிட்டாளா. ஏய், மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க ரொம்ப வழியறானுங்கடி. ஹலோ. ஏய், மாப்பிள்ளை பேசுறாரே, பேசு. பேசுறீனா? ஏய், பேசுங்கறல்ல. இந்த பேசு. ஹலோ, நான் தான் மாப்பிள்ளை பேசுறேன். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பிரியா, நான் உன்கிட்ட ரொம்ப பேசணும் போல இருக்கு. அப்பா நினைக்காத, கொஞ்சம் ரூமுக்கு வர முடியுமா? ஹாய் ஜாலி. வேண்டாம் வேண்டாம், இங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, நானே அங்க வரேன். பயப்படாத, நான் நேரா வர மாட்டேன், பால்கனி வழியா வரேன். ஏய், உன் ஆள் என்னடி சொன்னாரு? கெட் ரெடின்னு சொல்லிருப்பா. ரொம்ப சின்ன கேப்பா இருக்கு. என்ன சத்தம்? காலையில முகூர்த்தம், ரிசப்ஷன்ல மாப்பிள்ளை முழுங்கிட்டாலே. இனிமேலுக்கு எப்ப கல்யாணம் நடக்க போதோ? இப்ப சொல்றா, நீ என்ன லவ் பண்றியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறது விதி. அப்புறம் எப்படி வேற ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட முடியும்? ஒருவேளை அவர் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் உன்னை காதலிப்பேன். அது என் உரிமை, அதை யாராலும் தடுக்க முடியாது. இல்ல, தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவர் செத்து போயிருந்தாலும் நீ விதவையா இருந்தா கூட உன்னை ஏத்துக்க நான் தயாரா இருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. Still I love you. அத்தா, பாய். ஏய், இவன் கிராக் இல்லடி, கிரேட். அவன் இல்ல. ஆஹா, நம்ம இடத்துக்கே வந்துட்டாங்களையா. அரிச்சந்திரா, உன் லைஃப் லைட்டா ஆடுதுரா. ஆஸ்பத்திரியில 10 நாளா இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வர்றான். சந்தோஷப்படாம காத்து போன டியூப் மாதிரி அழுதுகிட்டு இருக்கியே. ஐயே, இது அழுவாச்சி இல்ல, கல்யாணம் ஆகி உன் பேரனும் என் மவளும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். நீர் பொல பொலன்னு கொட்டிடுச்சு.